பேசியா சக்சஸா? அட சொல்லியா, எனக்கு ஆர்வம் தாங்கல. பாட்டி, கல்யாணம் பண்ணிட்டு மாமியார் வீட்டுக்கு போக வேண்டியவன உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக வச்சிடாத சொல்லிட்டேன். தம்பி, என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, அவங்க என்ன எதையுமே மறக்கலம்மா. எதையும் மறக்கலன்னா புரியலையே. அவங்க மனசுல இன்னும் அவர் புருஷன் ஆதிதான் இருக்காரு. அவங்களால அவரை மறக்கவே முடியாது. ஆனா ஒண்ணு, எனக்கு பாரதியை நினைச்சா பெருமையா இருக்கு. உன்னை வேணான்னு சொன்னதுக்கு நீ கோவம் தானே பண்ணும். எதுக்கு பெருமைப்படுற? இன்னைக்கு கொலை கன்ஃபார்ம் நினைக்கிறேன். அத்தை சும்மா இருங்க. தம்பி நீங்க சொல்லுங்க. இல்ல, ஒருத்தர் தன்னை விட்டு போனதை கூட பெருசா எடுத்துக்காம மனசு முழுக்க அவர்தான் இருக்காருன்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இந்த அளவுக்கு இருக்கிறவங்கள மாத்துறது சத்தியமா முடியாது. என்ன கேட்டா அவங்க மறக்காம இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லுவேன். நம்ம எல்லாரும் மறுபடியும் அவங்களும் ஆதியும் ஒண்ணு சேரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். ஒரு சிலருக்கு ஒரு சிலர் தான் கரெக்டா இருப்பாங்க. பாரதிக்கு என்னைக்குமே ஆதி தான் கரெக்ட். இப்படிப்பட்ட உண்மையான காதல் தான் ஒண்ணு சேரணும். அதெல்லாம் ரொம்ப ரேருங்க. எனக்கு பாரதி கிடைக்கலங்கிறது ஒரு வருத்தம் தான். ஆனா அவங்களுக்கு ஆதி திரும்ப கிடைக்கணும்னு எனக்கே ஆசையா இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு போன கதையா? அது எப்படி திரும்ப நடக்கும்? இங்க எதுவும் முடியல பாட்டி, எல்லாமே இப்பதான் ஆரம்பிக்குதுன்னு நினைச்சுக்கோ. பாரதி ஆதி மேல வச்சிருக்கிற உண்மையான அன்பு, அந்த அன்பே அவங்க ரெண்டு பேரையும் ஒரு நாள் சேர்க்கும். சாரிங்க. இல்ல, நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இவங்கெல்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. நீங்க வேற, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பாரதி இல்லனா பார்வதி. எனிவேஸ், வாழ்த்துக்கள்ங்க. உங்க மனசுல என்ன இருக்கோ அதுபடியே நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நீங்களும் உங்க லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும். நான் அதுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. வாழ்க்கை கொடுக்கறேன்னு வந்துட்டு கைய கொடுக்கறான் பாரு. நீங்க விடுங்க அருண், அவங்கள நான் பாத்துக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ பாட்டி. சரிங்க பாரதி, நான் கிளம்புறேன். பாய். பாய். வரமா. அப்ப நீ இன்னும் ஆதியை மறக்கலையா? அப்படின்னு யார் சொன்னா? ஏண்டி, இவ்வளவு நேரம் நீ அந்த பையன்கிட்ட அப்படி சொன்னேன்னு தானே அவன் சொன்னான். அவர்கிட்ட நான் அப்படிதான் சொன்னேன். ஆனா அது உண்மைன்னு சொன்னா? அப்புறம் ஏண்டி அவன்கிட்ட அப்படி சொன்ன? அப்படி சொன்னா தானே அவர் வேணான்னு சொல்லுவாரு. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இந்த 5 வருஷத்துல எதுவுமே மாறல. நானும் மாறல. நான் வாழ்றது என் குழந்தைகளுக்காக மட்டும்தான். உனக்காக நீயும் கொஞ்சம் வாழணும்ல பாரதி. இது வரைக்கும் நான் வாழ்ந்ததே போதுமா? இனி இருக்கிற வாழ்க்கைய இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிறேன். அதுக்கு இல்ல பாரதி. பாட்டி, முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேச வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆதி இனிமே திரும்ப வரப்போறதில்ல. அப்படியே வந்தாலும் அவர் என்னை தேடி வரப்போறதில்ல. அப்படியே அவர் என்னை தேடி வந்தாலும் நான் அவரை ஏத்துக்க போறதில்ல. முடிஞ்சது முடிஞ்சதுதான். நாங்களும் ஆதி கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லல, வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வாழுன்னு தான் சொல்றோம். இனிமே ஆதிக்கு மட்டும் இல்ல, எந்த ஆம்பளைக்கும் என் வாழ்க்கையில இடம் இல்ல. போதுமா? இனிமே இத பத்தி பேச வேண்டாமா ப்ளீஸ்? ஆதி, தமிழ், போலாமா? வாங்க.
மித்ரா இப்ப எங்க வந்துகிட்டு இருக்கா? தோ பக்கத்துல வந்துட்டாளாம். ஹாய். என்ன சுதாகர், ஒரு வழியா மித்ராவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டீங்க போல. நான் எங்க சம்மதிக்க வச்சேன்? 10 வருஷமா கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ அவளே கல்யாணம் பண்ண போறேன்னு மாப்பிளைய கையோட கூட்டிட்டு வந்திருக்கா. இதுல ஏன் எஃபர்ட் எதுவும் இல்லை. பட் ஒன் திங், தங்கச்சிக்கு பிடிக்காம நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அதே அவங்களுக்கு பிடிச்சிட்டா நான் என்ன வேணாலும் செய்வேன். Hello Sudhakar, how are you? ஐ எம் ஃபைன் சார். ஹவ் ஆர் யூ? I am fine. ஷீ இஸ் மை வைஃப் மீனா. ஹலோ. ஷீ இஸ் மை சிஸ்டர் அபி. ஹாய். என் டாட்டர் தியா. மித்ரா ஆன் தி வே. அபி, மேல மித்ரா ரூம்ல போட்டோஸ்லாம் செட் பண்ணி சொல்லிட்டியா? எல்லாம் ரெடி அண்ணி. அக்கா வந்து பாக்கும்போது எல்லாமே பக்காவா இருக்கும். ஆமா அபி, உன் அக்காவை பத்தி எங்களை விட உனக்கு தான் நல்லாவே தெரியும். அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பிடிச்ச மாதிரியே இருக்கணும். இல்லைன்னா வீட்டையே தலைகீழ புரட்டி போட்டுருவா. ஏன் சுதாகர், மாப்பிள்ள ஃபாரின்ல செட்டில் ஆனவரா இல்ல ஃபாரின் காரரா? ஃபாரின் செட்டில்டு தான். மித்ராவோட காலேஜ் மேட். ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தா. பாஸ்ட் 5 இயர்ஸா லவ்வர்ஸ்ன்னு சொன்னா. இப்போ ஃபியான்சின்னு சொல்லிட்டு இருக்கா. எப்படியோ அவ மேரேஜ் பண்ண போறது எனக்கு பெரிய ரிலாக்ஸேஷனா இருக்கு. ஏங்க, நீங்க ஒரு வாட்டி மித்ராக்கு கால் பண்ணி எங்க இருக்கான்னு கேக்குறீங்களா? நிறுத்து 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 நிறுத்துமா. எதுக்கு நம்ம காரை மறைக்கிறாங்க? தெரியலையேம்மா. பாரதி, குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போகணும், சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண. என்ன பாரதி, காரு ஸ்டார்ட் ஆகுமா இல்ல கீழே இறங்கி தள்ளிட்டு தான் போகணுமா? இனிமே என் காரை கேட்டரிங் சர்வீஸ்க்கு வேணும்னு கேப்பீங்கல்ல, அப்ப இருக்கு உங்களுக்கு. தியா குட்டி, அத்தை வந்தாச்சு. மித்ரா வந்துட்டாங்க. அண்ணா, எப்படி இருக்க? நீ எப்படி நல்லா இருக்க? இருக்கேன். அண்ணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க. ஏ குட்டி, இவ்ளோ வளர்ந்துட்டியா நீ? ஐயோ. ஆமா மித்ரா, என்ன நீ மட்டும் வந்திருக்க? மாப்பிள்ளை எங்க காணோம்? ஹே சாமி. ஆதி. வெயிட் பண்ணி பிடிச்சாலும் வெயிட்டா பிடிச்சிருக்கா. சும்மா ரெடி, அவ காதல விழுந்தா உண்டுலன்னு பண்ணிடுவா.
ஹலோ ஹலோ ஹாய்டா குட்டி. ஆர்த்தி எங்க ரெடி ஆயிடுச்சா? ரெடிமா உள்ள இருக்குமா கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். சரிங்கம்மா. என்ன இருந்தாலும் நம்ம ஊர் கலாச்சாரம் சூப்பர்ல இல்ல? அண்ணா அபி இங்க ரொம்ப நேரமா காணோம். அவ சின்ன ஒரு வேலையா இருக்கா. பாரதி, கார் சரியில்லைன்னா வேற காரை மாத்த வேண்டியதானே? சரியில்லைன்னா மாத்தலாம். இது கொஞ்சம் பிரச்சனை மட்டும்தான் பண்ணுது. பிரச்சனைய சரி பண்ணிட்டா இன்னும் கொஞ்ச நாள் நல்லாவே ஓடும். இங்க பாரு, இது வெளியே கொட்டிடுங்க. இப்போ ஓகே, உள்ள போலாமா? ஆதி வாங்க. ஓ ஹாப்பி பர்த்டே மாம்ஸ். Hey, ஹாப்பி thank you. ஹாப்பி பர்த்டே ஆதி. நல்லா Thank you, thank you. வாட் அ சர்ப்ரைஸ். ஆக்சுவலி கல்யாணம் சொல்லி இன்னைக்கு என்னோட பர்த்டேங்கிறதே மறந்துட்டேன். நீங்க மறக்கலாம், நாங்க மறக்க முடியுமா? இல்ல அக்கா தான் மறக்க விட்டுருவாளா? ஆக்சுவலி இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கே சொன்னா எப்படி ஆதி? ஈவினிங் கேக் கட்டிங் இருக்கு, டான்ஸ் பார்ட்டி வேற இருக்கு. அந்த வேலை எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்ட போல. பின்ன அவளுக்கு உங்களை விட்டா யோசிக்க வேற விஷயம் இருக்கா என்ன? ஆமா மாம்ஸ், நேத்து ஃப்ளைட் கிளம்புனதுல இருந்து எத்தனை ஃபோன் பண்ணா தெரியுமா? ஆதிக்கு அது பிடிக்கும், ஆதிக்கு இப்படியெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் செட்டே ஆகாது, ஆதி இதுக்கெல்லாம் ஓகே சொல்ல மாட்டாரு, ஆதி 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 ஆதின்னு ஒரே ஆதி புராணம் தான். அக்கா பேசினது மட்டும் ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு சோஷியல் மீடியால ஆதிங்கிற பேர் தான் ட்ரெண்டிங்ல இருந்திருக்கும். அந்த அளவுக்கு அவ பேசிட்டா. ஏய் போதும் அபி, ரொம்ப கிண்டல் பண்ணாத. மித்ராவுக்கு சந்தோஷம் ஆதி மட்டும் தானே, அதான் இப்படி இருக்கா. சரி மித்ரா, நீங்க போய் முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, அப்புறம் வந்து சாப்பிடுங்க. ஓகே பா. ஐயோ போதும், கைய விட்டா ஓடிடுவாரா இல்ல யாராவது தூக்கிட்டு போயிருவாங்களா? விடு. ஏன் ஆதி, நான் பிடிக்கிறேன், உனக்கு என்னடி? தமிழ், நீ சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா. அம்மா உங்க 2 பேரையும் டிராப் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போகணும். ஆதி, நீயும் ரெடி ஆயிட்டு வா. சரிம்மா. ஒரு குழந்தைக்கு பர்த்டே, அத என்ஜாய் பண்ண விடாம ஸ்கூலுக்கு போக சொல்லி டார்ச்சர் பண்றாங்க கொடுமைக்காரங்க. இப்ப என்ன பண்ணலாம்? ஐடியா. டேய், ஸ்கூலுக்கு கிளம்பலையா? அத்தை, அவனை எழுப்பி விடுங்க, ஸ்கூலுக்கு போகணும். எனக்கு எதுக்கு வம்பு? அவனாச்சு அவங்க அம்மாவாச்சு. டேய் ஆதித்யா, ஏன் படுத்திருக்க? கிளம்பு, ஸ்கூலுக்கு போலாம். இல்லக்கா, எனக்கு ஒரே ஃபீவரா இருக்கு. டேய், இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த? உள்ள வந்தோம்ல அப்ப இருந்து. என்ன பார்த்துக்க யாருமே இல்லையா? காய்ச்சல் அடிக்குதா? டேய், உடம்பு சூடாவே இல்லையடா.
அவனுக்கு உள்காய்ச்சலா இருக்கும்டி. ஆமா ஆமா, உள்காய்ச்சல். நீ சரிப்பட்டு வர மாட்ட, இரு. அம்மா, தம்பி ஸ்கூலுக்கு வர மாட்டான். என்னது ஸ்கூலுக்கு கிளம்பாம படுத்துட்டு இருக்கான்? அவனுக்கு உள்காய்ச்சலா. உள்காய்ச்சல் உள்காய்ச்சல். ஓ, நான் பாக்குறேன். என்ன கண்ணா, என்ன பண்ணுது? காய்ச்சல் அடிக்குதா? ஆமாமா, முடியவே இல்லம்மா. ஓ, அச்சச்சோ. இன்னைக்கு அம்மா நிறைய சாக்லேட்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அப்போ அதெல்லாம் வேஸ்டா? ஐயோ. அம்மா, என்ன சாக்லேட்மா? உனக்கு பிடிச்ச மில்க் சாக்லேட்ஸ், அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு சாக்லேட்ஸ் இருக்கு. அப்புறம் நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் கேக் கட் பண்ணலான்னு கேக் எல்லாம் ஆர்டர் பண்ண. கேக் ஆர்டர் பண்ணிருக்கியாமா? ஆமாண்டா, உனக்கு தான் காய்ச்சல் அடிக்குதே, நீ தான் ஸ்கூலுக்கு போக மாட்டியே. அம்மா, இப்ப தொட்டும் பாருமா, காய்ச்சல் போயிடுச்சுல. அத்தியா? ஐயோ இல்ல கண்ணா, காய்ச்சல் அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. காய்ச்சல் அடிச்சா அதெல்லாம் சாப்பிட கூடாதுல்லம்மா. ஆமா, என்ன பண்றது? அம்மா, இல்லம்மா, எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. வேணா இப்ப பாரு. பாத்தியா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்? நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரமா. டேய், இங்க பாருடா, இந்த ட்ரெஸ்ஸே நல்லா தான்டா இருக்கு. நீங்க எடுத்துட்டு வந்தது கோயிலுக்கு போட்டு வந்துட்டேன். நான் இப்போ பாட்டி எடுத்துட்டு வந்ததுதான் போடுவேன். ஈவினிங் கேக் வெட்டும் போது அம்மா எடுத்துட்டு வந்து ட்ரெஸ் போடுவேன். சரி, நீங்க பேசிட்டே இருங்க, எனக்கு ஸ்கூல் டைம் ஆகுது. சரி சரி, நான் போய் கிளம்புறேன். சரியான சேட்டைக்கார பயலா இருக்கான். மேடம், விசிட்டர்ஸ் பார்க்கிங் வெளியே. மேடம், பார்க்கிங் வெளியே. அந்த கார் எடுக்க சொல்லுங்க, நாங்க காரை நிறுத்தணும். மேடம், அது பாரதி மேடமோட கார். அது அவங்களுடைய பார்க்கிங் பிளேஸ். பாரதியா? யார் அவங்க? இந்த கம்பெனியோட குவாலிட்டி மேனேஜர். மேடம், அவங்க ரெகுலரா நிறுத்துற இடம் மேடம். நீங்க வேற இடத்துல போய் பார்க்கிங் பண்ணுங்க. ஓ, உங்க பாரதி மேடம் இந்த கம்பெனியோட குவாலிட்டி மேனேஜரா இருக்கலாம். ஆனா நான் யாருன்னு தெரியுமா? இந்த மித்ரா கார்மெண்ட் ஃபேக்டரியோட ஓனர். நான் தான் மித்ரா. மேடம், மேடம், சாரி மேடம். இப்போ நீங்களே சொல்லுங்க சார், நான் எங்க காரை நிறுத்தணும்? மேடம், நீங்க எங்க வேணா நிறுத்தலாம் மேடம். இப்போ நீங்க என்ன பண்ணணும்? பாரதி மேடம்க்கு ஃபோன் பண்ணி இப்பவே வந்து கார் எடுக்க சொல்லணும் மேடம். வெரி குட். சரிங்க மேடம். மேடம், இவங்க தான் நம்ம எம்டி மித்ரா மேடம். ஹலோ மேம். மேடம், இவ்வளவு நாளா நீங்க இங்க காரை நிறுத்திருக்கலாம். ஆனா இன்னையில இருந்து ஏன் கார் தான் நிக்கும். ரொம்ப நாளா ஒரே மாதிரி இருந்த விஷயம் திடீர்னு மாறும்போது மனசுக்குள்ள ஒரு மாதிரியே தான் இருக்கும். ஆனா அந்த விஷயத்த மாத்துறது யாருன்னு தெரிஞ்சு நடந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். கரெக்ட் தான் மேடம்.
இனிமே இந்த இடத்துல வேற யார் காரும் நிறுத்தக்கூடாது. ஓகேவா? ஓகே மேடம், நான் சொல்லிடுறேன் மேடம்.